எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் முருங்கைக்கீரை வச்சு அரிசி கழுவின தண்ணியில் தாங்க ஆணை வைப்போம். சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. அதுக்கு அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் தாங்க மெயின். இந்த கும்பிடியில் தேங்காய்க்கு ஒரு கதை இருக்குது, அப்புறமா சொல்கிறேன் நான். தேங்காய் உடச்சிக்கிங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் வச்சு அம்மியில் நசுக்கிக்கணும். அறுத்து போடக்கூடாது. நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியை 4 அறுத்து வச்சுக்கணும். தக்காளியோடைய சாறு ஃபுல்லாலாம் இதில் இறங்கக்கூடாது. இறங்குனா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் தக்காளியை சும்மா ஒரு 4 பீஸாக அறுத்து வச்சுக்க வேண்டியதான். பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் வச்சு இந்த மாதிரி நசுக்கிக்கிங்க. நசுக்கிட்டு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தண்ணி சூடாகிட்டதும் இதெல்லாம் போட வேண்டியது தாங்க. முருங்கைக்கீரை வச்சு தான் இந்த ஆணம். முருங்கைக்கீரை, தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இவ்வளோ தாங்க. மஞ்சத்தூள் மட்டும்தான் போடணும். உப்பு. இந்த ஆணத்தை தாளிக்கவும் மாட்டேன் நான். ஒரு சில பேர் தாளிப்பாங்க, ஆனால் நான் எப்பயுமே தாளிக்க மாட்டேன். எனக்கு தாளித்தா பிடிக்காது, எண்ணெய் வாசனை. இந்த கீரையில் அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் பாருங்கள், தேங்காவை பின்னாடி இருக்கிற தோலை கண்டிப்பாக எடுத்துடணும். அப்போ தான் வெள்ளையாக நல்லாயிருக்கும் ஆணம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எடுத்து சீவி வச்சுருக்கேன். அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. ரொம்ப நிறைய போடாதீங்க, சும்மா லைட்டாக அந்த கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்குங்க. ஒரு 4 கொதி தாங்க வரணும். ரொம்ப கொதிக்கவே கூடாது. நல்லா வேவது அந்த மாதிரிலாம் வேவலாம் வேணாம். ஒரு 4-5 கொதி வந்தாலே ஓரளவுக்கு கரெக்டாக வெந்துடும். அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க. போட்டு கிண்டி, மண் சட்டின்றதுனால நம்ம போட்டு ஒரு 2 கிண்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது இறக்கி வச்சாலுமே சுடும். கரெக்டாக வெந்துடும். கீரை கருத்துருச்சுன்னா கலர் மாறிடும். கீரை மட்டும் கலர் மாறாமல் சமைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நேற்று மியான்னு கத்தின மீனை மசாலா போட்டு வச்சாச்சு. நான் இந்த மீன் சாப்பிட மாட்டேன், என் பையனுக்கு மட்டும்தான். கீரை கொதி வருது. அப்போ தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றி ஒரு 2 கிண்டு தான் கிண்டணும். ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. அப்படியே கிண்டிட்டு கொஞ்சம் முட்டையாக வரும்போது ஆஃப் பண்ணுற வேண்டியதாங்க. ரெடி ஆகிடும் ஆணம். அதுக்குள்ளே மீனுக்கு எண்ணெய் வச்சு மீனை பொரிச்சிடலாம். கெண்டை மீன் தாங்க இது. எங்கள் ஊர் மீன் இது. எங்கள் ஊர் கிராமம் தான், அங்கே பிடிப்பாங்க ஏரியில். அந்த மீன் தான் இது. அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கத்திரிக்காய் பொரியல், கருவாடு கத்திரிக்காய் பொரியல், பசங்களுக்கு மீன், கீரானம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணி